பாப்பா உன்னோட ரைட் ஹேண்ட் எது? லெஃப்ட் ஹேண்ட் எது? வெரி குட். ரைட் ஹேண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன ஹைஃபை? ஓகே. ரைட் ஹேண்டோட யூஸ் என்ன? நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் ரைட் ஹேண்டை? ரைட் ஹேண்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அது ரெண்டு கையும் சேர்ந்தால் தான் கிளாப் பண்ண முடியும். சரியா? ரைட் ஹேண்டும் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டும் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? கிளாப் பண்ண முடியும். சரியா? ரைட் ஹேண்ட் மட்டும் என்ன பண்ணுவோம்? சரி, எந்த கையில் எழுதுவ? எந்த கை? அதுக்கு பேர் என்னது? எதுவும் ரைட் ஹேண்டு. சரி, எந்த கையில் எழுதுவ? அப்போ நம்ம எந்த கையில் தான் எழுதுவோம்? அந்த கையை தூக்கி காட்டு. எந்த கையில் எழுதுவோம்? அதுதான் ஒரு ரைட் ஹேண்டு. ரைட் ஹேண்டோட யூஸ் என்ன? எழுதுறது. ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுவோம்? அப்புறம் எந்த கையில் சாப்பிடுவோம்? எந்த கையில் சாப்பிடுவோம்? அந்த கை, அந்த ஹேண்ட் என்னது? ரைட் ஹேண்டு. அது எந்த ஹேண்டில் சாப்பிடுவோம்? எந்த ஹேண்டில் சாப்பிடுவோம்? ரைட் ஹேண்டு. எந்த கையில் சாப்பிடக்கூடாது? அது என்ன ஹேண்டு? லெஃப்ட் ஹேண்டு. அது என்ன பண்ணுவோம்? கக்கா கழுவுறதுக்கு. அதனால அந்த ஹேண்டில் என்ன பண்ணக்கூடாது? எந்த ஹேண்டில் கக்கா கழுவுவோம்? எதனால்? அதனால என்ன பண்ணக்கூடாது? அந்த ஹேண்டில், லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணக்கூடாது? எந்த பொருளையும். அதே போல் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் பொருள் கொடுக்கணும்னா எந்த ஹேண்டில் கொடுக்கணும்? அது என்ன ஹேண்டு? நம்ம யாருக்கு எந்த பொருளை கொடுக்குறதா இருந்தாலும் எந்த ஹேண்டில் கொடுக்கணும்? ரைட் ஹேண்டில் தான் கொடுக்கணும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் பண்ணக்கூடாது. யாருக்கும் எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது. ரைட் ஹேண்டில் தான் கொடுக்கணும். ஏன் லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்கக்கூடாது? அது ஏன்னா கக்கா கழுவுறக்கு. அதனால யாருக்கும் எந்த பொருளையும் எந்த கையில் கொடுக்கக்கூடாது? லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்கக்கூடாது. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் உனக்கு. லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. எந்த கையில் மட்டும்தான் கொடுக்கணும், எந்த கையில் மட்டும்தான் வாங்கணும்? எந்த கை? கையை தூக்கியாட்டு. அது என்ன கை உனக்கு? வெரி குட். சரி, ரைட் ஹேண்ட் வந்து நம்ம எழுதுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, மற்றவங்களுக்கு பொருள் கொடுக்கறதுக்கு. சரியா? ரைட் ஹேண்ட் எதுக்கு? எழுதுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, மற்றவங்களுக்கு எந்த பொருளாச்சும் கொடுக்கறதுக்கு, யாருக்கு அவங்கள்ட்ட இருந்து பொருளை வாங்குறதுக்கு. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் எதுக்கு? கக்கா கழுவுறதுக்கு. ரைட் ஹேண்டுக்கு எதுக்காச்சும் ஹெல்ப் தேவைன்னா என்ன பண்ணும்? லெஃப்ட் ஹேண்டும் யூஸ் ஆகும். இப்போ நீ கிளாப் பண்ண. இப்போ எப்படி கிளாப் பண்ணுற? ரெண்டு கையையும் வச்சு தானே பண்ணுற. அப்போ ஒரு சில டைமில் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? ஒரு கை வச்சு வேலை செய்ய முடியாது. ரெண்டு கையும் இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும்? வேலை செய்ய முடியும். சரியா? அப்போ தான் நம்ம எந்த ஹேண்டை யூஸ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்டும் யூஸ் பண்ணணும். சரியா? புரியுதா நான் சொல்கிறது? அம்மா சொல்கிறது. ஒரு சில வேலையை நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு கை வச்சு செய்ய முடியாது. அதுக்கு எந்த கையோட ஹெல்ப் தேவைப்படும்? லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்ட் எது உனக்கு? லெஃப்ட் ஹேண்ட் எது? அந்த லெஃப்ட் ஹேண்டோட ஹெல்ப் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ரைட் ஹேண்டும் சேர்ந்து பண்ணால் தான் பண்ண முடியும். அதனால ஒரு சில வேலையை ரெண்டு கையும் சேர்ந்து தான் பார்க்கும். சரியா? எங்கே கிளாப் பண்ணு. இப்போ என்ன பண்ண முடியுது? ரெண்டு கையும் சேர்ந்தால் தான் உனக்கு என்ன வருது? என்ன பண்ண முடியுது? கிளாப் பண்ண முடியுது. அப்போ எதுக்கு கிளாப் பண்ண எந்த கை? ரெண்டு கையுமே தேவை. ரைட்டு, அப்புறம் வெரி குட். ஸோ ரைட் ஹேண்டில் செய்கிற வேலையை ரைட் ஹேண்டில் பார்க்கணும், லெஃப்ட் ஹேண்டில் செய்கிற வேலையை லெஃப்ட் ஹேண்டில் செய்யணும். ஆனால் ஒரு சில டைம் நம்மளுக்கு ரெண்டு கையுமே என்ன பண்ணும்? தேவைப்படும்.
அப்போ ரெண்டு கையுமே என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணி செய்யணும். சரியா?